Good morning. Welcome to ECTRA Market Today by TR Arulrajhan. Today is 22nd November 2022. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இனியோட தகவல் என்னன்றதை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது ஒரு இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். Dow Jones minus 0.13%, S&P 500 minus 0.39%, Nasdaq minus 1.09%. அமெரிக்க சந்தை தொடர்ந்து கடந்த மூன்றாவது நாளா இறங்குமுகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக் அப்படின்னு பார்க்குறோம். மிக்ஸ்டுன்னு சொல்லும்போது நிக்காய் மற்றும் தாய்வான், அதாவது ஜப்பான் மற்றும் தாய்வான் சந்தை மற்றும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் வியாபாரமாகி கொண்டிருந்தாலும் கூட ஹாங்காங் சந்தை அண்ட் காஸ்பி என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை, சீன சந்தை, ஷங்கை எல்லாமே தற்போது இறங்கியே வியாபாரமாகி வருகிறது. HX நிஃப்டி, அதாவது நம்முடைய நிஃப்டி சிங்கப்பூர்ல இப்போ வியாபாரம் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாயிண்ட் ஏறி வியாபாரமாகி வருகிறது. இதை நம்ம வந்து மார்ஜினலி அப் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இப்போ இருக்கிற ஒரு டைரக்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஏற்றம் தாக்கு பிடிக்குமா அப்படின்றத நம்ம வந்து ஒரு சந்தேகத்துடனே பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு கேப் அப் அப்படின்ற ஒரு மார்ஜினல் கேப் அப்ல துவங்க இருக்கிறது. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து கீழே 17,950 இன்னும் மெயின்டைன் பண்றோம். மேலே மட்டும் என்ன பண்ணிருக்கிறோம், 18,650லேருந்து 450 கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கோம். இப்போ மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே இறக்கிட்டே வரோம். ஸோ தட் இப்போ ப்ரெஷர் அப்படின்றது மார்க்கெட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரைஸ்லையுமே இருக்கும் அப்படின்றதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக குளோபல் மேக்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட்ல பெரிய மாற்றம் இல்லை. முன்னாடி 3.79, இப்போ 3.89. அஃப்கோர்ஸ் எனி இன்க்ரீஸ் இந்த பாண்ட் ஈல்ட் இஸ் நெகட்டிவ் ஃபார் தி நம்ம ஸ்டாக் மார்க்கெட். ஸோ டாலர் இண்டெக்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சும்மா ஒரு 0.5 பாயிண்ட்ஸ் மட்டும் கூடி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அது வந்து இந்த 107.60ன்றது கீழே வந்து 105 வந்து பிறகு ஏறுமுகமாக இருக்கிறத காட்டுது. அது நாட் குட் ஃபார் தி ஸ்டாக் மார்க்கெட். Brent crude, of course, there was a good amount of fall happened yesterday intraday marketல. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு $5 கீழே இறங்குனதை நம்ம பார்த்தோம். ஆனா அதன் பிறகு திரும்பவும் ஏற ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா உட்பட்ட அந்த ஒபெக் நாடுகள் அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கூட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அதனால ஃபர்தர் ஃபால் வந்தது பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஓவர் நைட்ல தெர் வாஸ் அ மீட்டிங் டிஸ்கஷன். சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா வேர் எகெயின்ஸ்ட் இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன். இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் அதை கட் பண்ணலாமா அப்படின்னு கூட அவங்க இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இப்போ 1743 இருக்கு. அந்த லெவலில் இப்போ ஸ்டடியாக இருக்கிறத பார்க்குறோம். மேலே 1865, 70 இந்த ஏரியாவில் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஓகே, யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பெரிய மாற்றம் இல்லை. $81.76 இருக்கு தற்போதைக்கு. ஒரு 5 காசு தற்போது டிப்ரிஷியேட் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நேற்றைய விட. இது வந்து மேக்ரோ நிலைமை. அதே மாதிரி மேக்ரோஸ்ல வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தாக்கா, ஃபெட் மீட்டிங்கோட அந்த மினிட்ஸ் அவங்க வெளியிட்டு இருக்கும்போது இப்போ அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற எக்கானமிக் சுச்சுவேஷன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உடனடியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் எதுவுமே இல்லை. அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவது என்பது இன்னும் தொடரும், கடுமையாகவே தொடரும் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் ஏதாவது ஸ்லோ டவுன் பண்ண வாய்ப்பு இருந்தால் அது பண்ணலாம். பட் அது வந்து ஏற்றத்தை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. இட் இஸ் நாட் அ குட் ஒன் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லஸா இருக்கிறாங்க. நேற்றுக்கும் 1594 கோடிக்கு விப்பவர்களா இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் டிஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆல்மோஸ்ட் 1263 crores வாங்கியிருக்கிறது என்பது சந்தைக்கு ஒரு பலம். இல்லைன்னா இன்னும் அந்த வீழ்ச்சி பலமானதாக இருந்திருக்கும். ஆனாலும் வால்யூம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால எஃப்ஐஸ் கொஞ்சம் ஹாலிடே மூட்ல வந்துட்டாங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு நகருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால வால்யூம் ஆஃப் எஃப்ஐஸ் ஆர் கம்மிங் டவுன். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு 4 days முன்னாடி இருந்து டோஜி ஃபார்மேஷன், அடுத்த நாளும் டோஜி ஃபார்மேஷன். இது வந்து அடுத்து ஒரு பெரிய அளவில் ஒரு கேண்டில் உருவாக்கும் சொன்னது. புல்லா இருக்கலாம், பேரா இருக்கலாம். பட் எந்த சைடுக்கு வந்தாச்சு இப்போ? பியர் சைட் கேண்டிலுக்கு வந்தாச்சு. ஸோ பியர் சைட் கேண்டில். ஸோ 3 நாளாக பியர் கேண்டில் தான் நம்ம இருக்கிறோம். நேத்திக்கும் வலிமையான ஒரு பியர் கேண்டில் நம்ம பார்க்குறோம். இந்த பியர் கேண்டில் எதை நோக்கி நகரலாம் அப்படின்றது பார்க்கும்போது அதனுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் முக்கியமான சப்போர்ட் ஏரியா 17,950.
மேலே இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் 18,650 இஸ் தி நார்மல் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக 18,450 பார்க்குறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் பிட்வீன் 9 and 11 அனலைஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபார் த சீரியஸ் பிளேயர்ஸ், தோஸ் ஹூ வாண்டட் டு மேக் மணி. இது ஒரு ஃபுல் டைமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அதே சமயம் இது ஒரு செகண்ட் இன்கம் ரெகுலராக ஜென்ரேட் பண்ணுறவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம். தமிழில் தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எக்ட்ரா டிவின்ற தமிழ் சேனலில் டெய்லி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அடையாளம் காட்டப்படுகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.